தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இன்றைய தொகுப்பு விண்ணப்ப ஜெபம். விண்ணப்ப ஜெபம் என்பது ஒருவரின் தனிப்பட்ட தேவைகள், கோரிக்கைகள் அல்லது குறிப்பிட்ட சூழ்நிலைக்காகவும் இறைவனிடம் முன்வைக்க ஜெபமாகும். இந்த ஜெபம் விண்ணப்பம் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒரு தனிப்பட்ட அல்லது மற்றவர்களின் தேவைக்காக இறைவனிடம் உதவிக்காக குறிக்கிறது. புனித சூசையப்பரின் ஜெபம். புனித சூசையப்பரே, உம் அடைக்கலமும் மகிமையும் மகத்துவமானது, வல்லமைமிக்க உள்ளது. இறைவனின் சந்நிதியில் உடனுடையால் பலனை அளிக்க உள்ளது. எனவே என் ஆசைகளையும் எண்ணங்களையும் உம் அடைக்கலத்தில் வைக்கிறேன். உம் வல்லமைமிக்க பரிந்துரையால் உம் திருமகனான எங்கள் ஆண்டவரும் ஆகிய சேசுவிடம் எங்களுக்கு தேவையான எல்லாம் ஆன்மா நலங்களையும் பெற்றுத்தாரும். இந்த வழியாக மறு உலகில் ஆற்றலையும் போற்றி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு நன்றியையும் ஆராதனையும் செலுத்த கடவேன். புனித சூசையப்பரே, உம்மையையும் உம் திருக்கரங்களில் உறங்கும் சேசுவையும் சதா காலங்களில் எண்ணி பூரிப்படைவதை தயங்குவதில்லை. இறைவன் உம் மார்பில் சாய்ந்து தூங்கும் வேளையில் அவரை தொந்தரவு செய்ய விரும்புவதில்லை. உம் மார்போடு அவரை என் பொருட்டு இணைத்து அணைத்து கொள்ளும். என் பெயரால் அவருக்கு நெற்றியில் முத்தமிடும். நான் இறக்கும் தருணங்களில் அந்த முத்தத்தை எனக்கு தரும்படி கூறும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மா காவலனே, எங்களுக்காக மன்றாடும். ஆமீன். அன்பே உருவான இறைவா, இதோ இந்த ஜெபத்தையும் விண்ணப்பத்தையும் கேட்கிற அனைத்து மக்களுடைய நலனுக்காக இதோ ஜெபிக்கிறேன். புனித சூசையப்பரே, இதோ உங்களுடைய ஜெபத்தை கேட்கும் அனைத்து மக்களுடைய தேவைகளை நீர் கர்த்தரிடத்தில் பரிந்து பேசி பெற்றுத்தாரும். அற்புத குழந்தை இயேசுவை நீர் புனிதமாக பரிசுத்த வழியில் வளர்த்து அவருக்கு துணையாக இருந்து அவரை பாதுகாத்து இரட்சித்து வழிநடத்திய புனித சூசையப்பரே, இதோ ஒவ்வொரு குடும்பங்களில் வளரும் பிள்ளைகளையும் அவ்விதமே உங்கள் கரங்களில் ஒப்புவிக்கிறேன். அவர்களையும் நீர் ஆசீர்வதித்து இரட்சித்து அவர் வாழ்க்கையின் வழியில் நீர் செல்லுவதாக. பரிசுத்த புனித சூசையப்பரே, அவர்களையும் உன் மறைவிடத்துக்குள் வைத்து ஞானத்தாலும் விவேகத்தாலும் இறைவனின் பயபக்தியாலும் பிள்ளைகள் வளரும்படி நீர் ஆசீர்வதித்தருளும். புனித சூசையப்பரே, குழந்தையை நீர் பாதுகாத்து பரிசுத்தத்தாலே அவரை அர்ச்சித்து காத்தது போல உலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு குழந்தைகளையும் வாலிப பிள்ளைகளையும் அவ்விதமே உன் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்களையும் நீர் அர்ச்சித்து பாதுகாத்தருளும். இதோ இந்த ஜெபத்தின் வழியாக அனைவருடைய தேவைகளையும் விண்ணப்பங்களையும் உங்கள் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். இதை நீர் கர்த்தரிடத்தில் வைத்து அனைவருக்காக பரிந்து பேசி பெற்றுத்தரும்படி
உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறேன். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உம்முடைய சித்தம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீயோமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆவே மரியா, ஆவே மரியா, ஆவே மரியா.